அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மீசை முறுக்கு 2 படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பாடல் தான். அந்த பாட்டோட பேர் வந்து ஆரா 10க்கு 10. நேற்றே விட்டுருந்தாங்க ஒரு சின்ன ப்ரோமோ. அதிலே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லூப்லேயே கேட்டுக்கிட்டு இருந்தேன் 3-4 வாட்டி. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹிப்ஹாப் பாதி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவரே மியூசிக் கம்போஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ண படம் தான் இந்த மீசை முறுக்கு 2, ஒரு கண்டினியூஷன் ஆஃப் மீசை முறுக்கு 1. அண்ட் கேத்துக்காசமாக இந்த பாட்டில் வந்து இருக்காங்கன்ற மாதிரி நான் பார்த்தேன். என்னன்றது இன்னும் 2 ஹீரோயின்ஸ் அடிஷ்னலாக வேறு இருக்காங்க. அன்றைக்கி இந்த படத்தோட லைக் அந்த ஒரு கிளிம்ஸில் போட்டுருந்தாங்க அந்த மீசை முறுக்கு 2 டைட்டில் சம்திங் இருக்கும். அன்றைக்கி அந்த வீடியோ பண்ணலை. ஸோ ஒரே தான் மற்ற அப்டேட்ஸ்க்கு பண்ணலாமன்றனால இந்த படத்தோடைய முதல் சிங்களுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அண்ட் நீங்கள் என் கூட சேர்ந்து வந்து இந்த பாட்டை கேளுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வரீங்கன்னா கண்டிப்பாக அதையும் பண்ணிவிட்டு கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திக்கிட்டிங்கன்னா இருந்தால் எனி டைம் இனிமேல் உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக கைக்கே கிடச்சிடும். ஸோ ஆரம்பிக்கலாமா? வாங்க ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் கேட்டு வந்துடலாம். வெறும் 2 நிமிஷம் தான் இருந்திருக்கலாம், பட் பரவாயில்ல. அண்ட் ஸோ ரெடியா மக்களே? 3, 2, 1 வாங்க. அண்ட் இந்த பாட்டு பாடுறது ஹிப்ஹாப் தான். ஸோ அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அதீத சர்ப்ரைஸ் இதுதான். ஓ ஹர்ஷத் கான். அப்படியே அதீத சர்ப்ரைஸ் ஒரு இது பாருங்கள. இது நல்லா இருக்கும். ஜீவா, ஓ கிருத்திகா சர்மா, லைலா. நல்லா இருந்துச்சு, கேட்க நல்லா இருக்கேன். அந்த நாதஸ்வரமுடைய இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த பாடலோடைய அந்த வைபு தான் எங்கேயும் மிஸ் ஆகலை. அதான் இப்போ எனக்கு என்னன்னா ஹிப்ஹாப்போடைய ப்ரைம் டைம் அந்த டைமில் அடித்த மியூசிக்கும் இப்போ ஒரு பண்ணுற சில விஷயங்களுக்கும் லைக் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா கொஞ்சம் கம்மின்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த ஸ்டாண்டர்ட் இன்னும் செட் பண்ணலையோன்ட்டு எனக்கு ஒரு கவலை ஒன்று இருக்குது. ஆனால் இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. நான் தான் அந்த லூப்பில் கேட்கும்போது நான் நேற்றே வந்து முடிவு பண்ணேன் பாட்டு நல்லா தான் இருக்குமா இருக்கும். 4 நிமிஷத்துக்கு இருக்கும்னு நினச்சா 2 நிமிஷம் 21 செகண்ட் இந்த பாடலை முடிச்சிட்டாரு. அண்ட் கேத்துக்கா சர்மா எல்லாரும் தெரிஞ்சும் அதீத சர்ப்ரைஸ். இவ்வளோ வைரலான ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பாட்டு இது. அந்த டைம்லேயே வந்து இந்த பாட்டை லைக் அவங்க வந்து அந்த பாட்டில் வந்து கம்மியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து இன்னொரு விதமான ஒரு பரிமாணம் நான் அவங்கள்ட்ட பார்க்குறேன். அண்ட் நல்லா இருந்துச்சு அவங்க 2 பேருக்கோட இதுதான். டிஜே ஜீவா இதில் வந்து ஆதி அண்ட் லைலா வந்து நம்ம கேத்துக்கா சர்மா அவங்க. ஸோ மியூசிக்கும் பார்க்கும்போது தான் இருந்துச்சு. அந்த ஆரா 10க்கு 10 சொல்கிறாரில்ல, இது வந்து அப்படியே மார்க்கெட்டுக்கு போனால் கிடைக்குமே சில பொருட்கள் வாங்குறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலை ஒன்றுங்க. நேற்றே யோசிச்சுக்கிட்டேன் என்னடா அது அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. பட் ஆக்சுவலி அதுதான் எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதான் உண்மையான விஷயம். அது உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்படியே கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருங்க, அதை நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பார்ட்டி வைப். இது எனக்கு அப்படியே என்னென்னா ஆம்பளை படத்தில் வரல மெட்ராஸ் டு மதுரை அந்த பாட்டெல்லாங்க, அதெல்லாம் அதெல்லாம் ஆல் டைமுங்க அவ்வளோ இதுவாக இருக்கும். அதெல்லாம் இப்போ கேட்டாலும் இல்லை, இப்போ கேட்டாலும் அதெல்லாம் ஒரு 2 இந்த மாதிரி ஒரு இது ஹெட்ஃபோன்ஸை போட்டு கேட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் இன்னொரு லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பீங்க. இப்போ பாதியோட அது ஒரு
ஸ்டாம்ப் படித்த ஒரு பாடல் அது எல்லாமே. ஸோ இதுவும் ஒரு கிளப்பாக தான். இன்னும் என்ன சொல்கிறது, பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது போகிறோம், இந்த தற்சமயத்துக்கு கேட்குற அந்த இதுக்கு நல்லா தான் இருக்கும், வரிகள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆர்சிபிக்கெல்லாம் காலை வரும்னு வரி வரும்னு சத்தியம் எதிர்பார்க்கல. அது ஒரு விதமான ஒரு எக்ஸப்ஷன். ஆர்சிபி ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ண மாதிரியே இருக்குது. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கெல்லாம் காலை வருது, அவருக்கு ஒரு லவ்க்கு ஒரு காலை வர மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொரு பக்கம் அதோட கேட்டுக்காவோட அந்த இன்ட்ரிக்கு வந்து அப்படி அதீத சர்ப்ரைஸோட ஒரு மியூசிக் வந்த மாதிரி எனக்கு போய் நினச்சி, அந்த ஒரு நாதஸ்வரம் ஒரு பீட் அண்ட் ஓவரால் நல்லா இருந்துச்சு. எனக்கு நம்ம நேற்றே பிடிச்ச நாள் இன்றைக்கி கேட்கும்போது நல்லா இருந்துச்சு பாடலோட இது. 2 பேருக்கும் அது ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த இத்தனை வேடம் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த லவ் ஸ்டோரி சரியாக அமைஞ்சிச்சுன்னா மீசையம் முறுக்கு 1 ஒரு கண்டினியூஷனால் இதை வச்சு ஒரு விஷயத்த தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ஆதி அவர்களே. ஏன்னா அந்த படம்லாம் கல்ட்டு கிளாசிக். உண்மைக்கு மீசையம் முறுக்கெல்லாம் நல்ல படம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அந்த பேரை வச்சு இந்த படத்தை வந்து டோன்ட் மேக் இட் வெரி பிக் டிஸ்கிரேஸ்ன்னு சொல்லுவேன். அதை வந்து பண்ணிடாதீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் முன்கூட்டியே சொல்லிடலாம். அண்ட் இனி வர எல்லா பாடல்கள் அப்படி இருக்கும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த பாடலில் பிடிச்சிருந்தா கேட்க சொல்லுங்கள். அண்ட் ஹர்ஷத் கானோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. எனக்கு திடீர்னு ஹர்ஷத்தோட இது இப்போ தான் பார்த்து என்னடா இவர் இருக்காரா, வளர்ச்சி இட்ஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஸோ ஆல் ஃபார் தெம். அந்த லாஸ்ட் அந்த இது நான் எனக்கு மெயின் அந்த 6:10 உடைய போர்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் நாதஸ்வரமுடைய அந்த ஒரு ஆரம்பத்திலே டேக் ஆஃப் வந்து நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க என் கூட சேர்ந்து. நீங்கள் வந்து எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றது பார்த்துட்டு கீழே வந்து சொல்லிவிட்டுருங்க கமெண்ட்டில். அவ்வளோதாங்க, மற்றபடி இந்த ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஆகும். நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க வந்து அதையும் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனுக்குள்ளே அதையும் அழுத்திக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் நம்ம சரி வேறு எனி டைம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு என்னோட புத்தம்போது ஒரு வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி சைனிங் ஆஃப் மியர். உங்கள் ஹரிஹரன். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.